எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 79வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி குண்டாதரன் கதை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில வரிகள். இதில் அறம், பொருள், இன்பம் இந்த 3ல் அறமே சிறந்தது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கதை. குண்டாதரன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, மேக தேவதை தான் குண்டாதரன். ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு வறுமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை எப்படி அடையலாம் அப்படின்னு சிந்திக்கிறாரு. வேறு எந்த மனிதராலும் தொழுது வேண்டப்படாததும் விரைவில் கேட்ட வரத்தை கொடுக்குற தெய்வத்தை கும்பிடணும்னு நினைக்கிறாரு. இப்போ வாட்ட சட்டமாக இருந்த மேக தேவதையான குண்டாதரனை பார்க்குறாரு. இவர் விரைவிலேயே எனக்கு விரும்பிய அளவு பொருளை அளிப்பார் அப்படின்னு அவருக்கு பக்தி ஏற்படுது. இப்போ தூப தீபங்கள், வாசனை பொருள், பூ, பழம் எல்லாம் வச்சு கும்பிடுறாரு. சிறிது காலத்திலேயே அந்த மேகமும் மகிழ்ந்துருச்சு. கல் குடித்தவனுக்கும், திருடனுக்கும், விரதம் கெட்டவனுக்கும், பிரம்மகத்தி தோஷம் உள்ளவனுக்கும் கூட பிரயாச்சத்தம் உண்டு. செய் நன்றி கெட்டவனுக்கு பரிகாரமே இல்லை. அதர்மம் ஆசையோட பிள்ளை, கோபம் பொறாமையின் பிள்ளை, கருமித்தனம் வஞ்சனையோட பிள்ளை, நன்றி மறந்தா மனிதனாக இருக்க பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லுது. மேலும் குண்டாதரன் ஒளியோட பிராமணர் தர்ப்ப படுக்கையில் படுத்தபடி கனவுல எல்லா உயிர்களையும் பார்க்குறாரு. அப்படியே பக்தியில் உறுதியும் பெறுறாரு இவர். இப்போ தேவதைகளுக்கு எல்லாம் ஒளிமிக்க பயனை அளிக்கக்கூடிய மாணிபத்ரன் அப்படின்ற தெய்வத்தை பார்க்குறாரு குண்டாதரன். மேக தேவதை பார்க்குது. இப்போ அந்த தேவதைகிட்ட போய் தேவர்கள் நல்ல முயற்சியோட புண்ணியம் செஞ்சால் நல்லது செல்வத்தை அளிக்கிறாங்க, பாவம் செஞ்சால் எல்லாத்தையும் பறிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட தேவர்களிடமிருந்து மாணிபத்ரன்கிட்ட இருந்து குண்டாதரன் வணங்குறாரு. என்ன சமாச்சாரம்னு கேட்குறாரு தேவர்கள் தேவதை. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னை வணங்கின பிராமணர் ஒருவருக்கு சுகம் தரணும், அவர் செல்வத்தை நாடுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவருக்கு போதுமான செல்வத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு மாணிபத்ரன் கடவுள் சொல்லுது. இப்போ மனிதர்கள் அடையும் செல்வமோ நிலையில்லை, மேலும் சலிப்பை தரக்கூடியது. பிராமணர்களுக்குள்ள தவத்தில் புத்தி செல்வதே நலம் அப்படின்னு நினச்சி குண்டாதரன் சொல்கிறாரு. செல்வத்தை வழங்குபவனே அவருக்காக நான் வேண்டுவது பணம் இல்லை, ரத்தினங்களாலான பெரிய பூமியோ பொருள் குவியலோ வேண்டாம். ஆனால் அவர் அறத்தை நாடி அறமே செஞ்சு அறத்திலேயே வாழ்ந்து அறமுடையவராக வேணும், அதனால் அவர் மகிழணும் அப்படின்னு கேட்குறாரு குண்டாதரன். அதற்கு மாணிபத்ரன் தேவதையும் அந்த அறத்தின் பயனாக ராஜ்ய சுகத்தை அளிக்கிறேன், உடல் துன்பம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. குண்டாதரனோ தன் பக்தரான அந்தனருக்காக அறம் வழுவாத பயிற்சியையே வென்றாரு. அதனால் தேவர்களும் மகிழ்கிறாங்க, அவர் தர்மாத்மாவாகட்டும் அப்படின்னு சொல்லி அருள் ஆசி வழங்குறாங்க. அதன்படி அந்தனர் தம் அருகில் தேவர்களால் வைக்கப்பட்ட மர உரிய பார்க்குறாரு. இந்த குண்டாதரனும் எனக்கு நன்மையை அறியல, வேறு யார் தான் என்னையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மர உரிய அணிஞ்சு தருமப்படி வனத்தை நோக்கி போகிறாரு. காட்டு பக்கம் போயிட்டாரு. பெரிய தவசி ஆயிட்டாரு. முதல்ல ரிஷி முதலியவர்களுக்கு மிஞ்சிய காய், கிழங்கு, கனியை சாப்பிட்றாரு. பிறகு சருகுகளையும் சாப்பிட்றாரு. அப்புறம் நீரை மட்டுமே குடிக்கிறாரு. கடைசியில் அதுவுமே இல்லாமல் வெறும் வாயுவை மட்டுமே இழுத்து தவம் புரிஞ்சு அவருடைய உடலில் பிராணன் சிறிதும் குறையாமல் இருக்கிறத உணர்றாரு. இவ்வாறு உக்கிரமான தவத்திலிருந்து அந்தனருக்கு ஞான பார்வை உண்டாகுது. யாருக்காகவது செல்வம் உண்டாகட்டும் அப்படின்னு அவர் ஆசி வழங்கினா அது வீணாகாது, உடனே பழிச்சிரும். மீண்டும் தவம் செய்கிறாரு. யாருக்காகவாவது மகிழ்ச்சியுடன் நான் ராஜ்யத்தை அழிச்சா அவன் அரசனாவான் அப்படின்னு சொன்னால் அதுவும் நடக்கும். அப்புறம் திரும்பவும் அவர் எதை உலகத்தில் பெரியதாக நினைச்சாரோ அதையெல்லாம் நினச்சி பிறருக்கு வழங்கவும் தமக்கு வல்லமை வந்து விட்டதாக அவர் உணர்றாரு. அப்போ தவசியான அவர் முன்பு குண்டாதரன் தோன்றுறாரு. அவரை முறைப்படி போற்றி வணங்குறாரு பிராமணர். உங்களுக்கு சிறந்த ஞானக்கண் உண்டாகி இருக்கு, நீங்கள் அரசர்களுடைய நிலையையும் உலகத்தோட கதியையும் காணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர்கள் பலர் நரகங்களில் தீய செயல்களோட பயனாக திண்டாடுவதை பார்க்குறாரு. உலகங்கள் யாவும் அழிஞ்சி மறைஞ்சி மீண்டும் உண்டாவதையும் பார்க்குறாரு. இதுவே செல்வத்தோட அதை உடையவர்களோட நிலைமை. என்னை பக்தி செய்த உமக்கு இந்த நிரந்தரமே இல்லாத பயனை தர நான் விரும்பலை அப்படின்னு குண்டாதரன் தெய்வம் சொல்லுது. அந்த உலகங்களின் மனிதர்களை
காமம், கோபம், கஞ்சத்தனம், அச்சம், திமிரு, துக்கம், மயக்கம், அறியாமை, சோம்பல், இந்த எல்லா தீய குணங்களும் எல்லாரையும் பிடிச்சி ஆட்டுவதா அறிகிறாரு. அப்போ குண்டாதரன் உலகங்கள் எல்லாம் இந்த காமம் முதலியவற்றால் சூழ்ந்துள்ளச்சு. மனிதர்களிடமும் அஞ்சு தேவர்கள் இந்த குணங்களால் யாரும் அவர்களை தொல்லை செய்கின்றனர். அதனால் ஆசையின்றி யாரும் அரவணாக முடியாது. தர்மாத்துவான அந்த அந்தனர் தன்னை தவத்தில் புத்தியுள்ளவனாக செய்த குண்டாதரனை கும்பிட்டு தொழுது வணங்குறாரு. உன்னுடைய சிறந்த உதவியை உணராம பணத்தை விரும்பியதால் ஆரம்பத்தில் உன் மேலே எனக்கு கோபம் உண்டாச்சு, அதற்கு என்னை மன்னிச்சு என்னை அருளணும் அப்படின்னு தொழுறாரு. இப்போ அவரும் அப்படியே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு குண்டாதரன் தெய்வம். அந்தனரை கட்டி தழுவி 2 கைகளாலையும் தழுவிக்கிறாரு. பின்பு மேக தெய்வம் மறைஞ்சிருச்சு. அந்தனர் தவத்தில் யோகத்தில் பக்குவம் அடைஞ்சு ஆகாயத்தில் சஞ்சரிக்கிறாரு.